இப்புலவன் கொண்டு வந்த பாட்டிற்கு சபை குற்றம் புரியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகதேசம் வேண்டாம். அவையிடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் பெறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட இங்கு மற்றவருக்கு அதிகாரமோ? இது அரசவை என்று தமிழ் திருச்சபை. இது அனைவரும் சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால்தான் தர்மி கொண்டு வந்த பாட்டிலே குறை கொண்டீரோ? ஆம், பழுதுள்ள பாட்டாய் இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். கீரரா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்தில் தான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் இப்பாட்டை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் மற்றவர்களிடம் அது நடந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை. அதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பறந்தது, பரவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே விலை இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும் கூறி பாரும். பொறுமையாக பேசுங்கள். சச்சரவு தேவைதான். அதற்காக சண்டையாக மாறிவிடக்கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற முடியாது. நக்கீரரே, எவர் பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொச்சுவையிலா அல்லது பொறுச்சுவையிலா? சொல்லி குற்றமில்லை. இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் பிழை இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செயலை சொல்லும். பொங்குதே வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சம்பாது கண்டது மொழியுமோ? பயிலியது கழியத பின் மயிலியச்சரி அறிய குந்தலில் நிறைய உணவோ நீ அறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். தலைவன் தலைவியின் காதலில் மெய்மறந்து அவளில் கூந்தலில் வரும் நறுமணத்தை புகுந்து மண்ணை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செயலின் உட்கருத்து மலர்களிடத்தே உள்ள மகரந்தத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியிடத்தை சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட மனம் அறிய உள்ள மலர உண்டோ என்று கற்பதை போல் எழுதியிருக்கிறேன். இப்பாட்டிலிருந்து என் மன்னவருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர இயற்கையிலே வரும் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலில் மனம் கிடையாதோ? கற்புக்கரசிகளாக விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்ற இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. தேவலோக பெண்களுக்கு 14 லோகம் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். பாக்களை ஏற்றுவது நாக்கில் இருந்த உலகளான பாரதி அவளுக்கும் அது நிலைதானோ? தலைமகள் என்ன? நான் அன்றாடம் வணங்கும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை உமையவள் மலைமகள், அவளுக்கும் அப்படித்தான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக தமிழின் மீது ஆணையாக தமிழ் புறமை மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுத தமிழ் பட்டு குற்றமா? புலவரே, நேரே முக்கன் முதல்வனாயினும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அஞ்சம் புரிவர அறிவாளி நெற்கூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கரனை கீர் கீரன இருக்கும் நக்கீரனோ என் கவி ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். அங்கிருப்பது என்கிறபதம் சங்கரனார் கேதுகுலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் மரணே உம்போர் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, மதுரையின் கதியை முக்கண்ணனை எங்களுடைய தவறை மன்னிப்பார்கள் வேண்டுகிறோம். கடவுளை எங்கும் நிறைந்தவனே, ஈசனே, நீக்கமர நிறைந்திருப்பவனே, எங்களுடைய குறையை மறந்து தயவு செய்து தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவரை உயிருடன் மீட்டு தாருங்கள். இந்த பாண்டியனுடைய வேண்டுதலை ஏற்று தலைமை புலவரை தமிழுக்கு மீண்டும் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இறைவா, கடவுளே, முக்கன் முதிரே, செண்பக பாண்டியனே, இறைவா, அவன் அறியாத பிழையால் நக்கீரர் தலைமை புலவர் ஏதோ பேசிவிட்டார். அவரை மன்னித்து இந்த தமிழ் சங்கத்துக்கு தந்துவாறு கேட்டுக்கொள்கிறோம். பாண்டிய மன்னா, சேமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இருவம் ஒன்று. தீப்பொறியின் தொப்பம் தாழாமல் புற்றாமரை புறத்தில் வீந்து கிடக்கும் தலைமை புலவர் நலமுடன் வருவார். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, ஊழியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே, மூவரும் நீயே, முத்தலும் நீயே, முக்கன் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே,
அமிழ்தனும் இனிய தமிழ் மொழியின்பால் யாம் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செயலில் பொருள் குற்றம் ஏற்படலாகாது என்பது அப்பிடிவாதம் செய்துவிட்டேன். ஐயனே, அடியேனை மன்னியுங்கள் தவறிருந்தால். நக்கீரனே, நின் தமிழோடு விளையாடுவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறை என்றறிந்தும் நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய உன் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து. வாழ்க உன் தமிழ் தொண்டு. எழுந்து